மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விதித்த கெடு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித் வழங்க நாம் கேட்கலாம். ரஞ்சித், விவரங்கள். அதிமுகவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையிலான அவருடைய ஆதரவாளர்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய 117வது பிறந்த நாளில் மோடி அதிமுக அலுவலகத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுக்குழுவிலிருந்து நீக்கப்பட்ட OPS, தினகரன், சசிகலா ஆகியோரை மீண்டும் 10 நாட்களுக்குள் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த செங்கோட்டையன், அதே போன்று புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் பதவியில் இருந்த செங்கோட்டையன் அவருடைய அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆதரவாளர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர்கள் உட்பட பலரும் அதிரடியாக அதிமுகவிலிருந்து அடிப்படை கட்சி பொறுப்பிலிருந்தும் கூட நீக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில செங்கோட்டையனுடைய 10 நாட்களாக அவர் அதிமுக தலைமைக்கு விடுக்கப்பட்டிருந்த கெடு இன்றுடன் முடிவடைய இருக்கின்றது. இந்த நிலையில் கோபி அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணாவினுடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றார். மேலும் வந்திருந்த தொண்டர்களுக்கு உணவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் நீக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் தம்பி சுப்பிரமணியன், குருவிநாதன், ஈஸ்வரமூர்த்தி, ஒன்றிய கழக நிர்வாகிகளும், கோபியினுடைய முன்னாள் அதிமுக சேர்மன் கந்தவேல் முருகன், தொண்டர் மீட்பு குழு உறுப்பினர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் இந்த அண்ணாவினுடைய 117வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். தற்போது இந்த சூழலில் பரபரப்பான ஒரு சூழல் இந்த கோபி அதிமுக அலுவலகத்தில் நிலவி வருகிறது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித் குமார்.